டிவிக்கே தலைவரான தளபதி விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு வைரலாகவும் ட்ரெண்டிங்காகவும் பேசப்பட்டு வராரோ, அவர் கூட இருக்கிறவங்களும் அப்படி தாங்க இருக்காங்க. ஏன்னா, ரைட் ஹேண்டாக ஒருத்தர் வலம் வந்துட்டுருக்காரு அவருக்கு. ஸோ, அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அவரை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்பவே க்யூரியாசிட்டியோடு இருப்பீங்க. எப்படி விஜய் அவர்களை பார்த்தா செல்ஃபி எடுக்கணும், ஃபோட்டோ வாங்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி இவர்கிட்டயும் செல்ஃபி எடுக்கணும் சார் அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. கூட்டமாக மக்கள் இவரையும் வந்து பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. இவரை பவுன்சர் அப்படின்னு சொல்கிறதா, பாடி கார்டுன்னு சொல்கிறதா, செக்யூரிட்டின்னு சொல்கிறதா, இது எல்லாத்துக்கும் ஒரு விளக்கமாகவும் இந்த வீடியோ இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இவர் யார், எங்கேருந்து தான்ப்பா வந்தார், எப்படி விஜய் சார் வந்து இவரை பிடிச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் சில கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே ஒரு பதிலாகவும் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. விஜய் அவர்களுடைய நிழல், ரைட் ஹேண்ட் அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த ஒரு பவுன்சருக்கு எதுக்குப்பா இவ்வளோ ஒரு மவுஸ் அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கும் இவர் பார்க்குறதுக்கு பிரசாந்த் அவர்கள் மாதிரி இருக்கார், நடிகர் பிரசாந்த் அவர்கள் மாதிரி இருக்கார், இப்படிலாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாலே பிரசாந்த் அவர்கள் இப்போ இருக்கார்ல, அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கார். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிகிறாரா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரீசெண்ட் டைமில் தளபதி விஜய் அவர்கள் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை வந்து கேட்ச் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக இவர் தான், அந்த பவுன்சர் தான் வந்து கேட்ச் பண்ணியிருக்கணும். ஆனால் அவருக்கு பதிலாக இவர் பண்ணதுனால விஜய் அவர்களே திரும்பி ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பார். மனுஷன் என்ன அழகாக சிரிக்கிறார் பாருப்பா அப்படின்ட்டு விஜய் அவர்களை சொல்கிறத தாண்டி அந்த பாடி கார்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் அவர் சிரித்து பார்த்துருக்க முடியாது, முறைச்சி தான் பார்ப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே ஏதாவது ஒன்று வந்து படணும் அப்படின்னாலே அது இவரை தாண்டி தான் வரணும். அந்த அளவுக்கு ரைட் ஹேண்டாகவும் லெஃப்ட் ஹேண்டாகவும் பவுன்சஸ் இருக்காங்க. ஸோ இவங்களில் ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ரைட் ஹேண்டாக இருக்க நஹீம் மூசா, இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூசா அவர்களை பற்றி சொல்லணுன்னா, அவர் இந்தியாவில் பிறந்து வளர்ந்து இருந்தால் கூட துபாயில் தான் போய் செட்டில் ஆகிருக்காரு. அவருடைய ஒர்க் எல்லாமே அங்கே தான் இருந்திருக்கு. துபாய் டு இந்தியா திரும்ப எப்படிப்பா அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவர் எங்கே பிறந்திருக்காருன்னா, கேரள மாநிலம் மாஹேல தான் பிறந்திருக்காரு. ஸோ இவருக்கு திருமணம்லாம் ஆயிடுச்சு. இவருடைய மனைவி நேம் பெரோஷா அண்ட் இவருக்கு ஒரு மகனும் இருக்கார். நஹீம் மூஸ் அப்படின்ற ஒரு மகன் தான் இவருடைய மகன். ஸோ நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே கூட ஷேர் பண்ணியிருக்காரு. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக அவருடைய ரசிகர்களுக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்காருன்னே சொல்லலாம். யாருன்னு தெரியாதவங்கள கூட இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக்க முடியும் அப்படின்னா அது தளபதி விஜய் அவர்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்லாம் பல பேரும் கமெண்ட் பண்ணுறாங்க. என்னதான் இவருக்கு திறமைகள்லாம் இவ்வளோ இருந்தும் இந்த அளவுக்கு வெளியே தெரியாமல் இருந்தது வந்து அது கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா விஜய் அவர்களுக்கு முன்னாடி இவர் பெரிய பெரிய இன்னும் ஆக்ட்ரஸ், பாலிவுட், ஹாலிவுட், கோலிவுட்டுன்ட்டு எல்லா பக்கத்துலேயும் இருந்திருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் கூட சேர்ந்ததுலேருந்து தாங்க எல்லா பக்கத்துலேயும் இவரை பற்றி டாக்ஸ். ஸோ குறிப்பாக அந்த விக்கிரவாண்டி ஃபஸ்ட்டு மாநாடு யாராலையும் மறக்க முடியாது. அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்து தான் அம்புட்டு பையெல்லாம் பயந்துட்டாங்கன்னெலாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். உண்மையிலே வேறு லெவல் வெறித்தனம் தான். ஸோ இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டி பிளானிங் போட்டது யாருன்னு பார்த்திங்கன்னா மூசா அண்ட் டீம் தான். ஸோ மூசா அண்ட் டீம்னு ஏன் சொல்கிறேன்னா, இவருக்கு பாடி கார்டு ஆகணும், பாடி பில்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அந்த டைமில் தான் நம்ம ஏன் பாடி கார்டாலாம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் ஓனாக ஒரு நேஷ்னல் லெவல் ஏஜென்சியும் உருவாக்குறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு துபாயில் 2004 வேலைக்கு போனவர். 2008 அங்கேயே கென்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியை உருவாக்குறாரு. இது நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு அளவுக்கு ரொம்பவே ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்கும். அதனால தான் அங்கே போகிற எல்லாருமே மேக்ஸிமம் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் இவருடைய பாதுகாப்பு, இவங்களுடைய டீமுடைய பாதுகாப்பு தான் வேணும்லாம் கேட்பாங்களாம். அந்தளவுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுருப்பாராம். ஸோ இவருடைய டீம் எப்படின்னா, இந்த 360 டிகிரிலையுமே அவங்களுடைய கண்கள் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குமா. அந்த அளவுக்கு எல்லா பக்கத்துலேயும் பார்வைகள் இருந்துக்கிட்டே இருக்குமாம். ஸோ பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கு மட்டும் இல்லாமல் இந்த T20 மேட்சஸ்ஸு, புஜ் கலிஃபாவில் நடக்கிற ஈவெண்ட்ஸு, இது போல் பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்க்கெலாம் கூட இவங்களுடைய டீம் தான் ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டியாக இருப்பாங்க. ஸோ இவங்கள பவுன்சர்ஸ் சொல்லக்கூடாதாம். ஏன் அப்படின்னா இவர் முறைப்படி எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு குறிப்பாக ஆர்மி லெவலில் என்னெல்லாம் கற்றுக்க முடியுமோ எல்லாத்தையுமே இவர் லேர்ன் பண்ணி இவரை அங்கே அங்கீகாரம் பண்ணுற வகையில் இவருக்கு அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ துபாயில் அவார்டெலாம் கூட வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் ஓனாக ஏஜென்சி ஒன்று செக்யூரிட்டி ஏஜென்ஸை உருவாக்குறாரு. ஸோ அதனால் இவங்க பவுன்சர்ஸ் கிடையாது.
இவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய செலிபிரிட்டியோடைய பர்சனல் செக்யூரிட்டிஸாக இருந்திருக்காங்க. நம்மளும் இங்கே பவுன்சர்ஸ் போட்டிருக்கோம். அது மற்றவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நம்ம பவுன்சர்ஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் இவங்க பவுன்சர்ஸ் கிடையாது, செக்யூரிட்டி கார்டு. சரி, இவ்வளோ வந்து பண்ணியிருக்காரு. துபாய் டு சென்னை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கோட் படத்துடைய கிளைமேக்ஸ் ஷூட்டிங் அப்போது ஒரு போர்ஷன் ஒன்று நடந்திருக்கு. அந்த ஒரு போர்ஷனுக்காக போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒட்டுமொத்த கூட்டமும் அப்படியே அலைக்கடல் போல் திரண்டு விஜய் அவர்களை சூழ்ந்துட்டாங்க. கார் கூட போக முடியல. ஆனால் விஜய் அவர்களை ஏர்போர்ட்டுக்குள்ளே பத்திரமா காரில் இருந்து கூப்பிட்டு வந்ததே இந்த ஒரு பவுன்சர் தான். ஸோ இந்த ஒரு பவுன்சராக விஜய் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இதுக்கு முன்னாடி எஸ்கே அவர்களுக்காக இருக்கட்டும், ஹாலிவுட்டில் மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னு சீரீஸோடைய டாம் க்ரூஸ் இவருக்கும் வந்து பர்சனல் செக்யூரிட்டியாக பல வருடம் இருந்திருக்காரு. ஷாருக் கான் அவர்களுக்கு இருந்திருக்காரு. ஸோ இப்படி பல பேருக்கும் இவர் வந்து பர்சனல் செக்யூரிட்டியாக பல வருடம் இருந்து ரொம்பவே ட்ரைனப் ஆகி இவருக்கு கீழே பல பேர் ஒரு டீமே உருவாக்கி ரொம்பவே சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்னா இந்த டீம் தான்ப்பா ஞாபகத்துக்கு ஒரு கென்சர் செக்யூரிட்டி இந்த ஒரு டீம் தான் ஞாபகத்துக்கு வருன்ற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இங்கே விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த கேரளா கோட் கிளைமேக்ஸ் அந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் இவர் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் வந்து விஜய் அவர்கள் கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக லாஸ்ட் இயர்லேருந்து ஃபுல் டைம் ஒரு அரசியல்வாதியாகவே மாறிட்டார் தளபதி விஜய் அவர்கள். ஸோ அதனால் முக்கால்வாசி நேரம்னு சொல்ல முடியாது, முழு நேரமும் விஜய் அவர்களுக்கு ஒரு ரைட் ஹேண்டாகவே இவர் இருக்கார். ஏன்னா ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா எப்போவுமே விஜய் அவர்கள் மைக்கு பிடிச்சி பேசுகிறாருல, அதுக்கு ரைட் ஹேண்டில் தான் இவர் எப்போவுமே இருப்பார். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் இன்னொரு செக்யூரிட்டி இருப்பார். ஸோ அவரை பற்றியும் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த வீடியோவில் இவரை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும், அவரை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னீங்க, அப்புறம் எப்படி கரூர் சம்பவம் நடந்தது அப்படின்ற கேள்வி கூட சில பேர் கேட்பீங்க. கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு சில தீய சக்திகள்லாம் காரணம் சொல்லப்பட்டாலுமே அந்த ஒரு மொமெண்ட்டில் மூசா அவர்கள் அங்கே இல்லையாம். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் வந்து லீவ் கேட்டு வெளியே போயிருந்தாராம். அவருடைய டீம் தான் வந்து இருந்திருக்காங்க. கூட இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பினர் கூட இருந்ததாக கூட சொல்லப்படுது. இவர் இல்லைன்ற காரணத்தினால தான் இவ்வளோ ஒரு செக்யூரிட்டியே இல்லாமல் மக்கள் இந்த அளவுக்கு காயப்பட்டுட்டாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க. கண்டிப்பாக நம்ம அரசியல் பயணம் இந்த முழுக்க மூசா இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ரைட் ஹேண்டாகவே வச்சுக்கிட்டாராம் தளபதி விஜய் அவர்கள். அது தெரியாமல் பல பேரும் இவர் வந்து விஜயோடைய உறவினர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் பிளாக் ட்ரெஸ்ஸில் மட்டும் இருக்க மாட்டார், நிறைய ஃபார்மல் ட்ரெஸ்லாம் கூட இருப்பார். பார்க்க ரொம்ப ஆக்டர் மாதிரியே இருப்பார். அவர் சிரிச்சா ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது. உண்மையாலே இதுக்குன்னு தனியாக படிப்பு ஒரு 4 வருட காலம் படித்து அதுக்கான ட்ரைனிங் எடுத்து அதுக்குன்னு போயிட்டு மற்ற கண்ட்ரியில் போயிட்டு ஒரு ஏஜென்சி உருவாக்கி அந்த கண்ட்ரியிலேருந்து பல நாடுகளில் இவருடைய ஏஜென்சி பாதுகாப்பாக இருக்காங்கன்னும் போது அது ரொம்ப பெரிய விஷயந்தான். செக்யூரிட்டி வந்து இவருடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, ஃபேஸில் வந்து எந்த ஒரு காயமும் படாமல் பார்த்துக்கணும். அதாவது ஃபேஸில் ரொம்ப சேஃப்டி முக்கியன்றதில் வந்து இவங்க ரொம்பவே குறிக்கோளாக இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆக்டர் செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க ஃபேஸ் ரொம்பவே முக்கியம். அதில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது திரும்ப ரெக்கவர் ஆகி வரலாம் ரொம்ப சிரமமாயிடும். அதனால தான் இந்த ஒரு சின்ன பூவாக இருக்கட்டும், இந்த டிட்டி பேராக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் இந்த ரீசன்ட் டைமில். உண்மையாலே தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ஆயிடுவாருன்னு சொல்கிற வகையில் தான் இப்போ இந்த ஒரு கூட்டம்லாம் அவங்களுடைய பின்னாடி நிற்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிற மாதிரி இந்த கூட்டம்லாம் அவரை பார்க்க வந்ததாக இருந்தாலும் அது ஓட்டாக மாறுமன்ற கேள்வியும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் பதில் நம்ம எல்லாருக்குமே மே 4ஆம் தேதி தான் தெரிய போகுது. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் விஜய் அவர்கள் கேட்கும் போது ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாரு. நான் இதை பண்ணிவிடுவேன், அப்படி போயிடுவேன் அப்படிலாம் சொல்லாமல் இருக்கிற விஷயத்துலேயே நம்ம என்னெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணி தான் விஜய் அவர்கள் ஒவ்வொரு அறிக்கையிலுமே பேசிகிட்டு இருக்காரு. உண்மையாலே புதுசாக இருந்தாலும் ரசிக்கும்படியாகவும் இருக்குது, வரவேற்கத்தக்கதாகவும் இருக்குது. கண்டிப்பாக மக்கள் யோசித்து பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக அரசியல் வந்துட்டு இந்த 2 கட்சி தான்ப்பா அப்படின்ற ஒரு நிலைமை மாறும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இங்கே பல பேருக்கும் வந்திருக்கு. மாறுமா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நஹீம் மூசா செக்யூரிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்களுடைய அரசியல் பாகுபலியாக இவர் இருக்கார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.